வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபை நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கை காவல்துறை எடுத்த நடவடிக்கையால் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட 17 அதிகாரிகள். யோசித ராஜபக்ஷவுக்கு எதிராக மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அம்பலமான உண்மைகள். இனி விரிவான செய்திகள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பில் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், தலைவர் செந்தில் தொண்டமான், மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இது தொடர்பாக தெரிய வருவதாவது, மலையக மக்களுக்கான காணி உரிமை தொடர்பிலும் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படுகின்ற வீடுகளுக்கான காணி உரித்தினை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்திய அரசாங்கத்தின் உதவிகளின் கீழ் மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளில் கல்வி கற்கும் ஆசிரியர்களுக்கான கல்வி மேம்பாட்டு திட்டத்தினை வழங்கி எமது ஆசிரியர்களுக்கான அறிவியல், தொழில்நுட்பம், ஆங்கிலம், கணிதம் ஆகிய துறைகளில் புலமையை அதிகரித்துக் கொள்வதற்கான உதவி வழங்கியமைக்காக இந்திய அரசாங்கத்திற்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். அத்துடன் பெருந்தோட்ட பகுதிகளின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஜீவன் தொண்டமான் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சராக இருந்த கால பகுதியில் இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார். அதனோடு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரிடம் இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 3 பில்லியன் ரூபாய் நிதியுதவிக்கான அபிவிருத்தி முன்மொழிவுகளை தற்போதைய அரசாங்கத்தினூடாக மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கூறியிருந்தனர். நாட்டில் எல்லா வகையான மரக்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மரக்கறிகள் நுவரெலியா, பண்டாரவளை போன்ற பகுதிகளிலிருந்து வருதல் குறைவடைந்துள்ளதாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதனோடு மரக்கறிகளின் விலையில் அதிகபட்சமாக 1 கிலோ கேரட்டின் விலை 72% எட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் 1 கிலோ முட்டைக்கோசின் விலை 63%, லீக்ஸ், முள்ளங்கி, பீட்ரூட் மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றின் விலை 10 முதல் 21% வரையும் அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 1 கிலோ கரிமிளகாயின் விலையும் 22% அதிகரித்துள்ள அதே நேரத்தில் 1 கிலோ தக்காளியின் விலை 33% குறைந்துள்ளது. வெற்றிலையின் விலையும் 32% அதிகரித்துள்ளதுடன் பச்சை மிளகாயின் விலை 22% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்த சாசன, சமய, கலாச்சார மற்றும் அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை தொடர்பாக அரசாங்கத்தில் எவ்விதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என அறிவித்துள்ளார். இன்று முதல் தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் விகாரையை அகற்ற வலியுறுத்தி அங்கு பாரிய போராட்டம் ஒன்றுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த விகாரை தொடர்பில் அவர் கூறியதாவது, அண்மையில் யாழ்ப்பாணம் சென்ற போது தையிட்டி விவகாரம் தொடர்பில் அறிய கிடைத்தது. இது ஒரு பாரதூரமான விடயம் என்பதால் சகல தரப்பினரையும் இணைந்து கலந்துரையாட வேண்டும் என தீர்மானித்திருந்தோம். அதனோடு இதுவரை அரசாங்க மட்டத்தில் எந்தவித கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மின்சார சபை நாளை மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது என அறிவித்துள்ளது. இன்றைய தினம் மின்வெட்டை தொடர்ந்து அமுல்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாளை மின்வெட்டை அமுல்படுத்துவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இலங்கை மின்சார சபையானது எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டை அமல்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று மின்வெட்டு அமல்படுத்தப்படும் நேரங்களிலும் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை காவல்துறை கடந்த 4 மாதங்களில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்களை பயன்படுத்தியதற்காக 17 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் இலங்கை காவல்துறையின் அதிகாரிகளின் பட்டியலை புலனாய்வு பிரிவுகள் மற்றும் விசேட புலனாய்வு பிரிவு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு மருத்துவ அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த அறிக்கைகள் அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
அதனைத் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் பல அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். புத்திக மனதுங்க அதிகாரிகளின் மருத்துவ பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தினார். இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய மூத்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 13 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தில் 7 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டவை போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். அதனோடு எஞ்சிய 6 சம்பவங்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடுகளினால் நடத்தப்பட்டவை. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிச்சூட்டில் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவங்கள் தொடர்பில் 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 3 T56 துப்பாக்கிகள் மற்றும் 5 கைத்துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யோசித்த ராஜபக்ஷவுக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யோசித்த ராஜபக்ஷவுக்கு பணம் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து 2016ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய நியாயமான விளக்கத்தை வழங்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணையின் போது இந்த பணம் நிலையான வைப்புகள் மற்றும் வங்கி வைப்புகளில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதும் இந்த கணக்குகள் டெய்சி ஃபெரஸ்ட் என்ற நபருடன் கூட்டுக்கணக்காக பராமரிக்கப்பட்டு வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கில் டெய்சி ஃபெரஸ்ட் என்ற பெண்ணையும் சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து யோசித்த ராஜபக்ஷ மற்றும் டெய்சி ஃபெரஸ்ட் என்ற பெண்ணுக்கு எதிராக இன்று கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் பண மோசடி சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களாக வழக்கு தாக்கல் செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அத்துடன் குறித்த பெண்ணுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்தது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். 1971ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் நெல் மற்றும் அரிசி கொள்வனவின் போது விற்பனை செய்தல், விநியோகித்தல், கூற்றுதல், சூடு மதிப்பிடல் மற்றும் அவ்வாறான செயலாக்கங்களை வியாபாரங்களாக நடத்தி செல்வதற்காக சபையொன்றை தாபிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் அதற்குரிய சேவைகளை வழங்குதல் தொடர்பான விடயங்களுக்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகள் சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் இச்சைப்படுத்துவதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றமையால் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள பிரச்சினையான முறைசாரா வகையில் நெல் மற்றும் அரிசி இறப்புகளை சேகரித்தல் மற்றும் களஞ்சியப்படுத்தலை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக அனுமதி பத்திர முறையை அறிமுகப்படுத்துவதற்காக சட்டத்தில் உள்ள குறித்த ஏற்பாடுகளை துரிதமாக திருத்தம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 1971ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டில் ஏற்பட்ட மின்தடை பிரச்சினைக்கு முதலில் குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் தற்போது முந்தைய அரசாங்கங்கள் மீது பழி சுமத்துகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கு முந்தைய அரசாங்கம் காரணம் என அரசாங்கம் பழி சுமத்துகின்றது. ஆனால் பிரச்சினை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவையுள்ள காலங்களை நிர்வகிக்க தவறிய மோசமான நிர்வாகமும் தான் மின்தடைக்கான உண்மையான காரணம். மின்தடை தொடர்பிலான உண்மை நிலையை இதுபோன்ற தவறான தகவல்கள் மூலம் மறைக்க முடியாது. மின்துறையில் மேற்கொள்ளும் சீர்திருத்தங்கள் மூலம் மாத்திரமே நிவர்த்தி செய்ய முடியும். அத்தகைய அமைப்பில் மாற்றம் மற்றும் வெளிப்படைத்தன்மை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.